بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபத்து தஃபாசீர் என்ற தஃப்சீர் கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய முழுமையான விளக்கங்களை தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களையும் விளக்கமாக நாம் படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் இதுவரைக்கும் நாம் 62 ஆயத்துகளை பரிபூர்ணம் செய்துவிட்டு 63 ஆதாயத்தில் நுழைந்திருக்கின்றோம். இங்கு நாம் காண இருப்பது 63லிருந்து 66வது ஆயத்து வரைக்கும் இங்கு நாம் படிக்க இருக்கிறோம். இதனுடைய ஆரம்பமாக தொடர்பு மற்றும் அகராதி சம்பந்தமான விஷயங்கள் கடந்து விட்டன. அதை தொடர்ந்து இங்கு நாம் குர்ஆனுடைய அந்த ஆயத்துகளுடைய தஃப்சீருக்குள் நுழைந்திருக்கிறோம். நாம் 2 ஆயத்துக்களை ஓதி காண்பித்தோம். வைதா அகதுனா மீசாக்கக்கும் என்பதிலிருந்து லகுன்தும் மினல் ஹாசிரீன் என்ற வார்த்தை வரைக்கும் நாம் உங்களுக்கு ஓதி காண்பித்தோம். இந்த 2 ஆயத்துகளுடைய விஷயங்களைத்தான், அதை பற்றித்தான் நாம் இங்கு காண இருக்கிறோம். எனவே இது பாடம் 70 சஃபத் தஃபாசீருடைய பாடம் 70. இதற்கு நாம் தலைப்பிட்டிருப்பது என்ன? சில இதில் பார்க்கக்கூடிய ஆயத்துகள் மொத்தமாக 4 ஆயத்துகள் இருக்குது. நான்கு ஆயத்துகளில் இங்கு நாம் 2 ஆயத்துகளை பார்க்க போகிறோம். ஒய்தா அகதுனா மீசாக்கக்கும் இருந்து ஆரம்பித்து லகுன்தும் மினல் ஹாசிரீன் என்ப அந்த ஆயத்து முடியும் வரைக்கும் இங்கு காணப்போகிறோம். 63, 64வது ஆயத்தை இங்கு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? கட்டளைகளை புறக்கணிக்காதீர். கட்டளைகளை புறக்கணிக்காதீர். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தலைப்புகள் குர்ஆனுடைய ஆயத்துகளை ஒட்டியதாகத்தான் இருக்கும். குர்ஆனுடைய ஆயத்தில் வரக்கூடிய ஏவல்கள், குர்ஆனில் வரக்கூடிய விளக்கல்கள், இந்த 2ஐயும் முன்வைத்து விளக்கல்களை நாம் என்ன செய்வோம்? தலைப்பாகிடுவது வழக்கம். அதிகமான பாடங்களிலே விளக்கல்களைத்தான் நாம் தலைப்பாகிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே எங்கும் நாம் சும்ம தவல்லைற்றும் மின் பஅதி ஸாலிக என்ற அடிப்படையிலே, என்ற ஆயத்தினுடைய என்ற வாசகத்தினுடைய அடிப்படையில் நாம் புறக்கணிக்காதீர், கட்டளைகளை புறக்கணிக்காதீர். அல்லாஹுடைய ஏவல்கள், அல்லாஹுடைய அவாமீர்கள், அல்லாஹுடைய கட்டளைகளை ஒருபோதும் புறக்கணிக்காதீர் என்ற அடிப்படையில் தான் இங்கு நாம் தலைப்பை தந்திருக்கிறோம். ஏன் இந்த யூதர்கள் அல்லாஹு தாலாவுடைய நியாமத்துகளை அனுபவித்தார்கள்? இப்படி நாமும் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? அல்லாஹுடைய நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யூதர்கள் அல்லாஹுடைய நியாமத்திலே அனுபவித்தார்கள். ஒவ்வொரு நியாமத்துகளாக சொல்ல போனால் அவர்களை விட அல்லாஹு தாலா அதிகமான நியாமத்துகளையும் சொகுசுகளையும் இலகுவான மிக 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 இலகுவான சட்டங்களையும் நமக்குத்தான் தந்திருக்கின்றான். நாம் இதற்கு காலம் காலமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினாலும் போதுமாகாது. இப்போ அதே மாதிரி என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு, யூதர்களுக்கு அல்லாஹு தாலா எண்ணிலடங்காத நியாமத்துகளை கொடுத்தான். அதை நம்ம சொல்லியும் காண்பித்தோம். அந்த நியாமத்துகளை எல்லாம் அனுபவிச்சாங்க. எந்த அளவுக்குன்னா ஒவ்வொரு நியாமத்தா கேட்டு 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 நபிகள் மூலமாக கேட்டு 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 வாங்கினாங்க. அல்லாஹ் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்ததற்கு பிறகும் அல்லாஹு தாலா வழங்கிய கட்டளை தௌராத் வேதமாக இருக்கட்டும், அல்லாஹுடைய ஏவல்கள், அதை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை என்ன செய்யறாங்க? மறுக்கிறாங்க. மறுக்கிறது மட்டுமல்ல, புறக்கணிக்கவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த ஆயத்தில் இங்கே பார்க்க போறோம். கட்டளைகளை புறக்கணிக்காதீர். நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்கு உரிய சட்டங்களை, கட்டளைகளை என்ன செய்யாதீர்கள், நீங்கள் புறக்கணிக்காதீர் என்ற அடிப்படையில் தான் இங்கே நாம் இன்ஷா அல்லாஹ் கால நிற்கிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ்.
بسم الله الرحمن الرحيم. التفسير. وإذ أخذنا ميثاقكم أي اذكروا يا بني إسرائيل حين أخذنا منكم العهد المؤكد على العمل بما في التوراة. اذكروا يا بني إسرائيل. பனி இஸ்ரவேலர்களே நீங்கள் நினைத்து பாருங்கள். ஹீன அகதுனா நாம் எடுத்த பொழுது நாம் எடுத்த நேரத்தில் மின்கும் உங்களிடமிருந்து அல் அஹதல் முஅக்கத் உறுதி செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை அலல் அமலி ஃபிமா ஃபித் தௌராத் தௌராத்திலே எந்த ஒரு விஷயங்கள் இருக்கின்றதோ அதை அமல் செய்ய வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். அதில் உள்ள ஃபராயில்கள், அதே போல் அதில் உள்ள கட்டளைகள், இவைகளை நீங்கள் விடாது கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் அதே போல் எதை சொல்லப்பட்டதோ அதை செய்வதும், எதை தடுக்கப்பட்டதோ அதை விட்டு நீங்குவதும், இவைகளெல்லாம் நீங்கள் அதை கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று உங்களிடம் உறுதி செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் எடுக்கப்பட்ட நேரத்தை நினைத்து பாருங்கள் பனி இஸ்ரவேலர்களே என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். வைத அகதுனா மீசாக்கக்கும் வரஃபஅனா ஃபௌகக்கும் தூர் ஐ நதக்னா ஹத்தா அஸ்பஹ கல்லுல்லதி ஃபௌகஹும் வகுல்னா லஹும். ஐ நத்தக்னா, அதை நாம் என்ன செஞ்சோம், உயர்த்தி விட்டோம். எந்த அளவுக்குன்னா ஹத்தா அஸ்பஹ, அது ஆகிவிட்டது கல்லுல்லதி, ஒரு குடை, ஒரு நிழல் போன்று. மேல ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல் ஒரு நிழல் போன்று ஆகிவிட்டது. நம்ம என்ன செஞ்சோம், அதை உயர்த்தி வச்சோம், தூக்கி வச்சோம். உங்கள் மேல ஒரு நிழல் போன்று என்ன செஞ்சு அது இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்ல வரான், என்ன சொல்றான், அதாவது முதல் விஷயம் பனி இஸ்ரவேலர்கிட்ட அல்லாஹு தஆலா செய்த ஒப்பந்தங்கள், அவங்கள்ட்ட சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கைகள், இதெல்லாம் உதாரணமா என்ன விஷயமா, முஹம்மஸ் அதாவது ஈமான் கொள்ற விஷயமும் சரி, அல்லாஹுவை ஈமான் கொள்றது, அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்ற விஷயமும், அதேபோல் அவனுடைய தூதர்களை பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா ஒரு ஒப்பந்தமாக என்ன செஞ்சா அவங்கள்ட்ட எடுத்ததை உறுதியாக அதை என்ன செய்யணும், நம்ம சொன்ன மாதிரி உறுதியான முறை அதை பற்றி பிடிங்கள் என்பதாக சொன்னான். ஆனா என்ன செஞ்சாங்க, அவங்க அதுக்கு மாறு செஞ்சாங்க. அதுக்கு மாறு செய்யும் போது அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், ஜபலை நாம் தூக்கி விட்டோம், மலையை தூக்கி விட்டோம் என்பதாக சொல்றோம். உத்தூர் வரஃபஅனா ஃபௌகக்கும் உத்தூர், தூர் என்ற மலையை உங்கள் மீது நாம் உயர்த்தி விட்டோம். எதுக்கு உயர்த்தணும் அப்படின்னு அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை சொல்லும்போது, இது நதக்னல் ஜபல ஃபௌகஹும் கஅன்னஹு ظுல்ல வظنوا أنه واقع بهم خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون. சூரத்துல் அராஃப்ல அல்லாஹு தஆலா சொல்லும்போது நாம் என்ன செஞ்சோம், அந்த மலையை அவர்கள் மீது உயர்த்தி வைத்து விட்டோம். தூக்கி உள்ற மாதிரி அவங்களுக்கு மேல எப்படி நிழல் போன்று உயர்த்தி வச்சுட்டோம். அவங்க நினைச்சாங்க இது நம்ம மேல விழுந்துரும் என்று எண்ணும் அளவிற்கு. அப்ப நம்ம சொன்ன ஒழுங்கான மாதிரி நம்ம சொன்னதை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு அஸ்ம் ஹஸ்ம் ரெண்டையும் கொண்டு என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்க, நீங்க இறையச்சவாதிகளாக விசுவாசிகளாக மாறக்கூடும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப இந்த இடத்துல தூர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அந்த மலைங்கிறது. தூருங்கிறதுக்கு பல விஷயங்கள் வந்தாலும் ஒரு சிலர் சொல்றாங்க தூர் என்பது அதாவது எது வளருமோ அதுப்பட்ட மலைக்கு சொல்றது தூர், வளர்ந்து கொண்டே இருக்குமா. அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற விஷயம் பல தஃப்சீர்கள்ல வந்திருக்கு. தஃப்சீர் சுயூத்தி, பகவி, இது போன்று குர்துபி, இது போன்ற இதுகள் இப்னு கசீர்லேயே வந்திருக்குது. அதாவது தூர் என்றால் என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மலைக்கு தூர் என்பதாக சொல்லப்படும். அது வளரலன்னு சொன்னா அதுக்கு என்ன தூர் கிடையாது என்பதாக சொன்னாங்க. அப்ப அதே மாதிரி அந்த ஜபல், அந்த தூருங்கிற மலை இருக்குத, அதை பத்தி சொல்லும் பொழுது அந்த மலையினுடைய அந்த விஷயங்கள் பேசும்போது அந்த மலை தூருங்கிறது சுரியானி மொழி என்பதாக ஒரு சில இடங்கள்ல சொல்லப்படுது. தூர் என்பது ஒரு சுரியானி மொழி என்பதாக. அதே மாதிரி அந்த தூர் மலையில தான் என்ன இறங்குச்சு, தௌராத் வேதத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வச்சான். தௌராத் வேதத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். அப்ப அந்த இடத்துல தூருடைய மலையை பத்தி சுரியானி மொழி என்பதாக சொல்றாங்க. ஆனால் சுரியானி மொழி என்பதாக சொல்லப்பட்டால் அசல்ல குரானை பொறுத்த வரைக்கும் குர்ஆனன் அரபியன், குரான் என்ன இருக்கு, குரான் அரபி மொழி. அதே மாதிரி என்னது, அரபி மொழியில தான் குரான் இறங்கியிருக்கு என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ குர்ஆனன் அரபியன் என்று சொல்லும்போது இங்க எப்படி என்னது தூருங்கிறது நம்ம அடுத்த மொழி சுரியானி மொழி என்பதாக நம்ம ஒரு கேள்வி அதில் எழும்புது, ஒரு கேள்வி ஒன்று அதில் வருது. அப்போ ஏன்னா குரானில் அரபியை தவிர எதுவுமே இல்லை, அரபி மொழியை தவிர வேறு அந்நிய மொழியுடைய நுழைதல் இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ அதுக்கு சொல்லும் போது தான் இது அந்நிய மொழி கிடையாது, மாறாக
இது அந்த மொழிக்கும் இந்த மொழிக்கும் ஒப்பான ஒரு விஷயம் தானே ஒழிய இது அந்நிய மொழி கிடையாது என்பதாக ஹஜ்ரத் பகவி ரஹமத்துல்லாஹி அவங்க தன்னுடைய தஃப்சீர்ல பதில் கூறதை நம்ம பார்க்குறோம். இப்போ அது மாதிரி தூருங்கிற மலையை பற்றி சொல்லும்போது அது என்னது உயர்ந்த மலை, அது வந்து என்னது வளரக்கூடிய மலை என்பதாக சொல்றாங்க. சரி, இப்போ பனி இஸ்ரேலில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டு போய் என்ன செய்கிறாங்க, அங்கே நம்ம இந்த விஷயங்களை பார்த்தோம். அப்போ என்ன செய்யறோம், அல்லாஹ்வுத்தாலா சில கட்டளைகளை அவங்களுக்கு சொல்கிறோம். இந்த விஷயங்களை செய்யுங்க, இந்த விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லும்போதும் அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு மாறு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த தௌராத்துடைய வேதத்தை எடுக்கிறதையும் அதை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, மாறு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க கேட்கல. உடனே என்ன செஞ்சான், அல்லாஹ்வுத்தாலா அந்த மலையை அப்படியே தூக்கிட்டான். தூக்கி மேலே வச்சுட்டுருக்கான். மேலே வச்சுருக்கான் சொல்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்குன்னா ஒரு அதனுடைய அடியிலிருந்தே அதனுடைய அடிப்பாகத்திலிருந்து வேரோடு என்ன செஞ்சுட்டான் அல்லா தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏவனா வேரோடு எடுக்க சொல்லி. இப்போ என்ன சொல்கிறாங்க, முதல்ல தௌராத்துடைய விஷயத்தை கட்டளைகளை கடைபிடிங்க, சொல்லப்பட்டதை பின்பற்றுங்க என்பதாக அவங்களுக்கு ஏவிய போது அவங்க மறுக்கிறாங்க. மறுக்கவும் என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பலஸ்தீனுடைய மலைகளில் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அதனுடைய அசல்ல இருந்து என்ன செஞ்சாங்க, உயர்த்தி வேரோட பிடுங்கி அவனுடைய தலைக்கு மேலே வச்சுட்டாங்க. தலைக்கு மேலே கொண்டு வச்சுட்டாங்க. வச்சுட்டு என்னது, மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஒழுங்கா கட்டுப்படுங்க என்பதாக சொல்கிறான். அதுக்கு ஒழுங்கா கட்டுப்படுங்கன்னா அந்த தௌராத்தில் உள்ள விஷயங்களை வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க மறுத்தாங்க. அதில் உள்ள கஷ்டமான விஷயங்கள், சிரமமான சட்டங்கள் இருக்குன்னு நினச்சிட்டு என்ன செஞ்சாங்க, அதை அவர்கள் மறுத்தாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இந்த அளவுக்கு என்ன செஞ்சான், உயர்த்தி சொல்கிற அந்த மலையை என்ன செஞ்சான், அவங்க மேலே போடுற மாதிரி ஒரு ஷக்கல் ஏற்படுத்திட்டான். இப்போ ஏற்படுத்தணும்னு என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஒரு மனிதனுடைய அதாவது நிற்கிற அளவுக்கு தூரம் எவ்வளோ நேரம், அந்த அளவுக்கு தான் அவனுடைய மலை இருக்குது. விட்டா விழுந்துடும், அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இப்போ என்ன செய்யலாம், நீங்கள் தௌராத்தை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னால் இது அவங்க மேலே போட்டுருன்னு சொல்லி சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லாரும் சஜிதால விழுந்துடுறாங்கன்னு வருது. இன்னொரு பக்கம் இன்னொரு ரிவாயத்தில் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, மலையே உயர்த்திட்டான். இன்னொரு பக்கம் என்ன செஞ்சால், நெருப்பை ஒரு பக்கம் இருந்து அனுப்புகிறான். நெருப்பை ஒரு பக்கம் அனுப்புகிறான், இன்னொரு பக்கம் பின்னாடி பார்த்தா முன்னாடி இருந்து நெருப்பு வருது. அவங்களுக்கு முன்னாடி இருந்து நெருப்பு, மேலே மலை, பின்னாடி இருந்து என்னது கடல், அதாவது உப்பு கடல் மாதிரி என்னது அவங்கள நெருங்கி கொண்டு வருகிறது. இப்போ நீங்கள் வந்து ஒழுங்காக கட்டுப்படலைன்னு சொன்னால் இந்த மலையை உங்கள் மேலே என்ன செஞ்சிடுவேன், போட்டு நசிக்கணும். அதுக்கப்புறம் உங்களை தீயில எரித்து அது மாதிரி கடலில் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறான். அப்போ என்ன செய்கிறாங்க, இதை பார்த்த உடனே நேராக சஜிதால விழுந்துடுறாங்க. கீழெல்லாம் சஜிதால விழுந்துடுறாங்க. ஒரு ரிவாயத்தில் சஜிதால வந்து விழுந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி அதாவது பாதி சஜிதா செஞ்சுட்டே பாதி பக்கம் பார்க்குறாங்க, ஏன்னா மலை எங்கே விழுந்துருமோன்னு சொல்லி. ஒரு ரிவாயத்தில் வந்து இடது பக்கம் அந்த புருவத்தோடு என்ன செஞ்சாங்க, சஜா செஞ்சாங்க. வலது பக்கம் புருவத்தை தூக்கி தூக்கி பார்த்தாங்க, மலை எங்கே நம்ம மேலே விழுந்துருமோங்கிற பயத்தோடு அதை பார்த்து கொண்டே இருந்தால் என்பது. அதனால சொன்னால் உலகத்தில் இன்னைக்கு யூதர்கள் யகூதிகள் என்ன செய்வாங்களா, இடது பக்கத்தை கொண்டு தான் சஜா செய்வாங்க என்பதாக பேசுகிறாங்க. இப்போ இந்த மாதிரி மலையை வந்து விழுந்துருமோங்கிற அச்சத்தோடு என்ன செய்கிறாங்க, மற்ற பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா அவங்களுடைய சஜிதா சரி ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சான், மன்னிச்சு என்ன செஞ்சான், அந்த வேதனையை நீக்கிட்டான். அப்போ அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ நம்ம உலகத்திலே வந்து நம்ம செஞ்ச சஜிதாவிலே ஒரு சிறந்த சஜிதா என்னது, நம்ம மேலே விழக்கூடிய அதாபை போக்கிய சஜிதாவாகத்தான் இருக்குது. அப்போ இந்த சஜிதா நம்ம என்ன செஞ்சோம், ஒரு ஒத்த பக்கத்தோடு தான் செஞ்சோம். என்ன, இடது பக்க புருவத்தோடு தான் நம்ம செஞ்சோம். அதனால இதுதான் ரொம்ப சிறந்த சஜிதா என்று அவர்கள் சொல்லக்கூடியது. அவங்களுடைய அக்கீதாக்கள், அவங்களுடைய விஷயங்கள்ல இது உள்ளதாக இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு அது அல்லாஹ் தஆலா அவங்களை எச்சரிக்கை கொடுத்தான். என்ன வேற இந்த மாதிரி அதை அவங்க பண்ண அந்த அட்டூழியத்துக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தா அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே சஜிதால விழுந்து இந்த விஷயத்தை, அது வரக்கூடிய வேதனையை அவர்கள் தூரமாக்கி விட்டார்கள். சரி, வகுல்னா லஹும், இப்போ நாம அவங்களுக்கு என்ன சொல்றோம், ஹுது மா ஆத்தீனாக்கும் பிக்குவா, ஹுது மா ஆத்தீனாக்கும் பிக்குவா, நாம எதை உங்களுக்கு ஏவுறோமோ என்ன செய்யுங்க, அதை கூவத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள். தௌராத் என்ன செய்யுங்க, கூவத்தோட, தௌராத் வேதத்தை உங்களுக்கு தந்திருக்கோம், அதை என்ன செய்றீங்க, கூவத்தோட விரும்பி எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது ஹஸ்மு ரெண்டையும் கொண்டு என்ன செய்யுங்க, இந்த முயற்சி, முழுமையான முயற்சியோட அதை ஏற்றுக்கொள்ளுங்களுடைய சட்டங்களை நீங்கள் கடைபிடிக்க முயலுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல். அதாவது யஅமலு பிமா ஃபி தௌராத்தி பிஜித்தின் வ அஸீமத்தின், பிஜித்தின் வ அஸீமத்தின் என்ன செய்யுங்க, தௌராத்தில் உள்ள விஷயங்களை அதாவது முயற்சியோடும் அதே மாதிரி உறுதியோடும் என்ன செய்யுங்க, நீங்கள் அதை பின்பற்றுங்கள். உறுதியோடும் இன்னும் முயற்சியோடும் என்ன
அந்த தௌராத்தில் உள்ள சட்டங்களை பின்பற்றி வாருங்கள். அதுதான் ஹுதுமா ஆச்சினாக்கும் பிகுவா வத்குரு மா ஃபீஹி ஐ யஹ்ஃபதூஹு. அதை என்ன செய்யுங்க, மனனம் செய்யுங்கள், முழுமையாக மனனம் செய்து விடுங்கள். வலா தன்சவு, அதை மறந்து விடாதீர்கள். வலா தஃபுலு அன், அதை விட்டும் பாராமுகமாக ஆகிவிடாதீர்கள். அதை விட்டு அடிச்சாதீங்க, பொடுபோக்காக பாராமுகமாக கண்டுகொள்ளாதவர்களாக ஆகிவிடாதீர்கள். அப்போ என்ன செய்யணும், தௌராத்துடைய வேதத்தை மனனம் செய்யணும். அதை மனனம் செய்யணும், மறக்கக்கூடாது. மனனம் செய்யணும், அதில் ஒரு முயற்சி இருக்குது, முயற்சி செஞ்சால் தான் அதை மனனம் செய்ய முடியும். தௌராத்துடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதனுடைய மற்ற வேதங்கள் போல கிடையாது, குரான் மாதிரி எளிதானது கிடையாது, கடினம் நிறைந்தது. அதை மனனம் செய்யுங்கள், மறந்து விடாதீர்கள். அதை திரும்ப திரும்ப அதை செய்யணும், ஓதிக்கொண்டே இருக்கிறது. அதே போன்று அதை விட்டும் பாராமுகமாக ஆகிவிடாதீர்கள். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால அல்லக்கும் தத்தகூன் ஐ நீ தத்தகு அல் ஹலாக ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அழிவதை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். வல் அதாபு பில் ஆஹிரா, மறுமையில் வேதனை விட்டும் நீங்கள் காக்கப்படுவீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள். அவ் ரஜா மின்கும் அன் தகூனு மின் ஃபரீகில் முத்தகீன், அவ் அல்லது ரஜா மின்கும், உங்களிலிருந்து எனது ஆதரவு வைக்கப்படுகிறது. தக்குல் ஹலாக்க ஃபி துன்யா வல் அதாப் மாதிரி ரஜா ரஜா அன், அதாவது ரஜா மின்கும், உங்களிடமிருந்து ஆதரவு வைக்கப்படுகிறது. அன் தக்கூனு மின் ஃபரீகில் முத்தகீன், நீங்கள் இறைச்சவாதிகளுடைய அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நபர்களிலிருந்து ஆகுவதற்கு உங்களை நாங்கள் ஆதரவு வைக்கப்படுகிறது, உங்களை ஆதரவு வைக்கிறோம். இதோட இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு சென்று விட்டு வந்தார்கள். அதாவது அல்லாஹ்வை பார்க்க போறவங்க அல்லாஹ்வை பார்த்து விட்டு திரும்ப வந்தோன்னே ஒரு பலகையை கொண்டு வந்தாங்க, தெரியும், அதாவது ஏடுகள்னு சொல்லக்கூடிய அந்த அல்வாஹ், அதாவது பலகைகளை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கூட்டம் பனி இஸ்ரவேல்கிட்ட சொல்றாங்க, இது வந்து என்னது, உள்ள வரும்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் தெரியும். அப்போ இந்த இடத்துல கோவப்பட்டு திரும்ப எடுத்து என்ன செய்றாங்க, இந்த பலகைகள் இருக்குது, இது வந்து அல்லாஹுடைய வேதமாக இருக்கு, அல்லாஹுடைய வேதமாக இருக்குது. இதில் அல்லாஹு தஆலா சில விஷயங்களை ஏவி இருக்கலாம் உங்களுக்கு, அதை நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். எதை விட்டு தடுத்திருக்கானோ அல்லாஹ் தஆலா அம்ருஹுல்லதி அமரக்கும் பிஹி வ நஹியுல்லதி நஹாக்கும் அன், அல்லாஹ் ஏவிய விஷயங்களும் இதில் அடங்கி இருக்குது. எவ்வளோ, அதாவது இந்த பல கட்டளைகள் அல்லாஹ் என்ன செய்யறான், அதை ஏவி இருக்கிறான். என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ஒப்பந்தங்கள் நிறைவேற்றணும், பல விஷயங்கள், சில விஷயங்களை தடுத்திருக்கிறான். அப்போ அந்த விஷயங்களை விட்டு என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளுங்கள். ஏவனதை செய்யுங்க, தடுக்கப்பட்டதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை இல்லை, அதாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் எடுக்கிற மாதிரி இல்லை. ஏன், நாங்கள் அல்லாஹ்வை நேராக பார்க்கணும். எங்கள்கிட்ட எங்க முன்னாடி அல்லாஹ் என்ன செய்யணும், உதயமாகணும், அல்லாஹ் அப்படி வெளியே தெரியணும். அப்போ திரும்ப என்ன சொல்றான், அல்லாஹ் சொல்றான், அதாவது இது என்னுடைய கிதாப், அல்லாஹ் சொல்லணுமா இவங்களுக்கு வந்து என்னது, அல்லாஹ்த்துல வெளியாகி இவங்கள்ட்ட சொல்லணுமா, அப்போ இது என்னுடைய கிதாபு, இதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் வந்து சொல்லணும் என்பதாக சொன்னாங்க. எப்படி வந்து அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசலாம், அது மாதிரி எங்கள்கிட்ட பேச மாட்டானா, மூசாவே உங்கள்ட்ட அல்லாஹ் பேசி சொல்றானா, அதே மாதிரி எங்கள்கிட்டையும் பேச மாட்டானா என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இது போன்ற விஷயங்களை, கேள்விகளை பனி இஸ்ரவேலர்கள் கேட்க 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 அல்லாஹுடைய கோபம் அதிகரிச்சிட்டு, அப்போ அல்லாஹ்வுடைய கோபம் வரும், என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா அவங்க மேல இடியை விழ வச்சு அவங்கள மௌத்தாக்கினான். அதுக்கு பிறகு என்ன செஞ்சா, அல்லாஹ் அவங்கள எழுப்பினான். எழுப்பிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இரங்கல், அவங்களுடைய அழுகை, அவங்களுடைய கேட்டதுக்கு ஏற்ப என்ன செஞ்சா அவங்கள எழுப்பிட்டான். எழுப்பிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லும்போது, இல்லை இல்லை. அப்போ அவங்க கேட்குறான், அல்லாஹ் கேட்குறான், உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இப்போ. அப்போ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் மௌத்தா போயிட்டோம், ரெண்டாவது என்னது உயிராயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி இப்போவாது நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹுடைய கோபம், அல்லாஹ் என்ன செய்யறான், அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்கள் அனுப்பி என்ன செய்யறான், அந்த விஷயத்த செய்ய வைக்கிறான். என்ன செய்யறான், இந்த மலையை பிடிங்கி இது என்னதுன்னு தெரியுமா என்பதாக கேட்கலாம். ஆமா, இது மலை தூர் என்பதாக சொல்றாங்க. அப்போ இந்த கிதாபை, இந்த வேதத்தை, நான் சொல்லக்கூடிய கட்டளைகளை எடுத்து செயல்படுத்துங்க, இல்லை என்றால் இதை உங்கள் மீது நான் போட்டு விடுவேன், வீசி விடுவேன் என்பதாக சொன்ன உடனே என்னது, ஒழுங்கா எடுங்கன்னு வேகமா எடுத்துட்டாங்க. அப்போ முதல்ல வந்து என்னது, அல்லாஹ் சொன்னவனே எடுத்திருந்தா என்னது, அது ஒண்ணுமே ஆயிருக்காது. இப்போ அல்லாஹ் சொன்ன, அதாவது இவ்வளவு கட்டளைக்கு பிறகு எடுத்ததுனால ஒரு பெரிய ஒப்பந்தத்தோட எடுக்க வேண்டியதாக போச்சு. இப்போ இந்த 2 ஆயத்துகள் இருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன,
وإذا أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين என்பதன் மூலம் நீங்க என்ன செய்யுங்க, இந்த விஷயங்களின் மூலம் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள், இந்த நேரங்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னா, நீங்க எடுத்த ஒப்பந்தங்கள் இருக்க அல்லாஹை மட்டும்தான் வணங்கணுங்கிறதையும், அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் கொண்டு வரக்கூடிய விஷயங்களை பின்பற்றணுங்கிறதையும், தௌராத்தில் உள்ள வேதத்தை, தௌராத்தில் உள்ள விஷயத்தை அமல் செய்யணும் என்பதையும், அதே போல் இவ்வாறே என்னது உங்கள் மீது உங்களுடைய அதாவது இந்த சமுதாயத்தோட உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது என்ன செஞ்சா அல்லாஹ் தண்டனையின் அடிப்படையில் அந்த தூர் மலையை தூக்கி ஒன்பது காண்பித்து கட்டுப்படுறீங்களா இல்லை இதை தூக்கி உங்கள் மீது வீசவா என்று சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, கட்டுப்படுறோம்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நேரடியாக என்ன செஞ்சாங்க, அவர்கள் பார்த்தார்கள். அப்போ அவங்களுக்குலாம் நம்ம சொன்னோம், என்னது இந்த கிதாபை வேதத்தில் உள்ள விஷயங்களை சிரமமாகத்தான் இருக்கும், கஷ்டமாகத்தான் இருக்கும், நீங்க உறுதியோடு எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னோம். அதுல உள்ளதை நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, அதன் வழியில என்ன செய்யுங்க, நீங்க அந்த ஹிதாயத்துல நீங்க நடங்க. ஏன் உலகத்திலேயும் அழிவுல ஆயிடக்கூடாது, மறுமையிலேயும் அழிவு பெற்றக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொன்னோம். அப்ப ஆனா எல்லாமே சொல்லியும் என்ன செஞ்சாங்க, அமலை விட்டு அவங்க முகம் திருப்பி கொண்டார்கள். எந்த ஒப்பந்தம் எடுத்தோ அதையும் விட்டுட்டாங்க. அப்ப என்னது, அல்ல உங்களுடைய கிதாபுடைய வேதத்துடைய தாலீமை விட்டு விட்டார்கள். இவ்வாறு எல்லாம் என்ன செஞ்சான், அவங்களுக்கு பெரிய எச்சரிக்கைகளை கொடுத்து என்ன செஞ்சான், இது பண்ணான். அப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்போ நீங்க ஒழுங்கா என்னது, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சீங்க, அமலை புறக்கணிச்சீங்க. அதே மாதிரி என்ன செஞ்சீங்க, இந்த ஒப்பந்தத்தை எடுக்கிறத மீறினீங்க. உங்களுடைய கிதாபுல தாலீம் கற்றுக்கொள்ள சொன்னோம், அதையும் மீறிவிட்டீர்கள். உங்களுடைய நபிமார்களுக்கு தொல்லை கொடுத்தீர்கள். எல்லா நபிமார்களையும் கடுமையான முறையில் என்னது தொல்லை கொடுத்தீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களே, இது கால மூசா அலி கௌமிஹி, நீங்க என்ன செஞ்சீங்க, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து சஃப்ல சொல்லும்போது ஒவ்வொரு நபியும் முறையிடுறாங்க. எந்த அளவுக்கு நபிமார்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது, இது கால மூசா அலி கௌமிஹி யா கௌமி லிம துஊனனி, ஏன் எனக்கு சிரமங்களை தொல்லைகளை கொடுக்குறீங்க, வக்கத் தஅலமூன அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுடைய தூதுவர் என்று தெரிந்தும் என்ன செய்றீங்க, கடுமையான நோவினைகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இது கால ஈசா பின் மரியம் யா பனி இஸ்ராயீல் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், அவங்களும் என்ன செஞ்சாங்க, பனி இஸ்ரவேலர்களே நான் உங்கள் பக்கம் தூதுவராக வந்திருக்கின்றேன். பல நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, சித்திரவதைகள், கஷ்டங்கள், தொல்லைகள் கொடுத்து நீங்க என்ன செஞ்சீங்க, அவங்களுடைய சிரமத்தை அவங்களுக்கு கொடுத்தீங்க என்பதாக. அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க, அப்போ அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா, பிறகு உங்களுக்கு தௌபா செய்ய சொன்னா, நீங்க அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டினா, உங்களுக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுத்தான், உங்களுடைய பாக்கியத்தை கொடுத்தான், உங்களுடைய உங்களுக்கு அதாவது உங்களை வந்து வழி தவறுவதை விட்டும் வழிக்கு விழுவதை விட்டும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். ரஹ்மத் இருக்குத, அதாவது வழிக்கு விழுவதை விட்டும் உங்களை என்ன செஞ்சான், அல்லாஹு தஆலா காப்பாற்றினான். காப்பாற்றி எடுத்தான். நீங்க என்ன இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் தோல்வி அடையாம வழிக்கு விழுந்துடாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவைகளெல்லாம் செய்யப்பட்டது என்பதாக இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு என்னது, பல விஷயங்கள் என்னது விளங்குது. அதே போல இன்னொரு ரிவாயத்தில் வரும்போது சொல்றாங்க, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது வந்து என்னுடைய, இது அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளுங்க இதில் உள்ள விஷயத்தை. இதுல உங்களுக்கு எது ஹலால் என்பதை அல்லாஹ் ஹலா பயானுமா அஹல்லல்லாஹு லக்கும் மா ஹர்ரம அலைக்கும், அதுல வந்து இன்ன ஃபீஹி, எது உங்களுக்கு ஹலாலோ அந்த விஷயங்கள், எது ஹராமோ அதையும் தெளிவாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே அப்போ அதை எங்கள்கிட்ட விரிச்சு காமிங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் முன்னாடி வச்சதுக்கு பிறகு வைக்கும்போது சொல்றாங்க, அதாவது இது எங்களுக்கு லேசா இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அதே மாதிரி அதனுடைய கட்டளைகள் தண்டனைகள் இலகுவா இருந்துச்சுன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இல்லைன்னு சொன்னா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக சொல்றாங்க. அதில் இப்போ திரும்ப என்ன இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சா தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் என்பதாக சொன்னோன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் பல முறை என்ன செய்றாங்க, சொல்லி 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 பார்க்குறாங்க, கேட்கல. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வகையை இறக்கி வச்சு இந்த மலையை தூக்கி, நீங்க என்ன லைன்லம் தக்பலு தௌராத் பிமா ஃபீஹா லஅர்மியன்னகும் பிஹாதல் ஜபல், நீங்க ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னா இந்த மலையை தூக்கி உங்க மேல போட்டு விடுவேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லியதற்கு பிறகு என்ன செய்றாங்க, அவங்க இந்த பயத்தோட என்ன செய்றாங்க, அந்த அமலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்னது, அவங்க சஜிதால விழுந்தாங்கன்னு சொல்றது வந்து என்னது, இதுல தான் சஜிதால விழுந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு பிறகு என்ன செய்றாங்க, அந்த இது காமிச்சதுக்கு பிறகு தான் என்ன செய்றாங்க, இதை ஏற்றுக்கொள்கிறார்கள், இது வந்து ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப அந்த அளவுக்கு எனது அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்கு வழிபடாதனால ஏற்படக்கூடிய
சிரமங்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களா இருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடலைன்னு சொன்னா அதனால பெரிய பெரிய ஆபத்துகள், பெரிய பெரிய இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய நியாமத். நம் முன்னாடி உள்ள சமுதாயங்களுக்கு உடனடியாக வேதனை இறங்கி செய்றியா இல்ல வேதனை இறைக்கிறவா என்ற நிலை இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நிலை இருக்கத நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஆயத்த வந்து அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்த சொல்றான். சும்ம தவல்லைத்தும்ங்கிற ஆயத்த அதனுடைய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். பாருங்க அதையும் பார்ப்போம். சும்ம தவல்லைத்தும் மின் பஅதி ذلك ஐ அறல்தும் அனில் மீசாக்கி பஅத அக்திஹி. அறல்தும் நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் அனில் மீசாக்கி ஒப்பந்த விஷயத்தை எடுக்கிறதை விட்டும் பஅத அக்திஹி அதை எடுத்ததற்கு பின்பாக அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் புறமது ஆக்கி விட்டீர்கள். அந்த ஒப்பந்தம் எடுத்துட்டீங்க, செய்யலான்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு என்ன செய்றீங்க? அதை நீங்க புறக்கணித்து விட்டீர்கள். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் ஐ பி கபூலி தௌபத்தி அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைவனாக இருக்கிறான். அவன் என்ன செஞ்சான்? உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அப்போ ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் பி கபூலி தௌபத்தி உங்கள் மீது ஃபதுல் எதில் கொண்டு வந்துச்சு? நீங்கள் செய்த தௌபாவை கொண்டுதான். இறைச்சத்தை இஸ்திக்ஃபாரை கொண்டு என்னது? எல்லா விதமான கஷ்டங்களும், எல்லா விதமான சிரமங்களும், எல்லா விதமான தேவைகளும் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ரஹ்மத்துஹு பில் ஆஃபி அனி ஜில்லா ஜல்லத்தின்னு சொல்லலாம், வலிக்கு விடுவதை விட்டும் பில் ஆஃபி அனி ஜல்லத்தி வலிக்கு விடுவதை விட்டும் என்ன செய்யறது? நீங்க வந்து விழுந்து விடுறதை விட்டும் உங்களை விட்டு மன்னிச்சிடுறது. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? ஒரு ரஹ்மத்துனா என்னது? அதில் நீங்கள் விழுவதை விட்டும் உங்களை என்ன செய்யுது? பாதுகாக்கிறது, மன்னிச்சு விடுறது. லகுன்து மினல் ஹாசிரீன் ஐ லகுன்து மினல் ஹாலிகீன ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இம்மையிலும் மறுமையிலும் அழிந்தவர்களாக, நாசமானவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள், நஷ்டமடைந்தவர்களாக மாறிவிட்டீர்கள். முதல் ஆயத்தில் அல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்த ஒப்பந்தங்கள் அதை அவர்கள் அதிலே நிறைவேற்றாமல் அவர்கள் பொறுப்போக்காக இருந்ததுனால அல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய எச்சரிக்கையை கொடுத்தான் என்பதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து நீங்கள் இன்னும் புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நாம் காண்கின்றோம். இந்த ஆயத்துகள் மூலமாக, இந்த விஷயங்கள் மூலமாக முதலாவது நமக்கு ஒரு விஷயம், அல்லாஹு தஆலாவுடைய அந்த கட்டளைகள், அல்லாஹுடைய அந்த ஒப்பந்தம் செய்து அவனோடு செய்த ஒப்பந்தங்களை மீறக்கூடாது, அதை நாம் கடைபிடிக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும்ங்கிற விஷயத்தை இங்கே அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றான். எனவே நாம் பனி இஸ்ரவேலை போன்று பொடுபோக்காக அசட்டையாக இல்லாமல், ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹ் உடனடியாக என்ன செஞ்சுட்டான்? அதாப தூக்கி காண்பிச்சிட்டான். அவங்களுக்குரிய தண்டனையும் சரி, அவங்களுடைய நிலையும் சரி. கொலை செய்கிற விஷயத்தில் அவங்களுக்கு மன்னிப்புங்கிறது கூட எப்படி தான் இருந்துச்சு? ஃபக்துலு அன்ஃபுஸக்கும் உங்களுக்கு நீங்களே ஒருவரை ஒருவர் என்ன செய்து கொள்ளுங்கள்? கொன்று கொள்ளுங்கள், வெட்டி கொள்ளுங்கள். அதே மாதிரி மலையை தூக்கி என்ன செய்யறான்? அவங்களுக்கு அல்லாஹு தஆலா காண்பிக்கின்றான். இந்த நிலை இருக்குத அவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் பயமுறுத்தலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நிம்மதியருக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு தவறு செஞ்சாலும் எதுவும் தூக்கப்பட்டுருமோ, எதுவும் நமக்கு வந்து இந்த ஆபத்து வந்துருமோங்கிற அந்த பயம் கண்ணுக்குள்ள இருக்க அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுத்துருக்கான், உயர்வை கொடுத்துருக்கான். காரணம் நாம இதை கொண்டு படிப்பினை பெற்று நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை, விளக்கங்கள் நமக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.